பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அது உள்ளபடியே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளும் இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் தொடர்ச்சியாக திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை, திமுக அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது தான் அது மக்களுக்கு போய் சேருது. மற்றபடி அவரை தவிர பாஜகவில் உள்ள யார் திமுக அரசுடைய தவறுகளை பற்றி பேசினாலும் அது அந்த அளவுக்கு எடுபடுறதே இல்லை. நம்ம அதை நேரடியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் பெரும்பாலும் எல்லாருமே ஒரு அறிக்கை தந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒதுங்கிக்கிறாங்க. அறிக்கை எல்லாம் எத்தனை பேர் படித்து அது எத்தனை பேர் போய் சேரும் அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ அந்த வகையில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் மாதிரி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ப்ளஸ் அவருடைய வார்த்தைகள் தொடர்ச்சியாக மக்கள் விரும்பி கேட்குறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா தான் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியாவது உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்.